பிரதமர் மோடியின் இல்லம் அருகே போராட்டம் நடத்திய ராகுல் காந்தி உட்பட காங்கிரஸ் தலைவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தனர். தரையில் படுத்து போராடிய ராகுலை குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்று காவலர்கள் கைது செய்திருந்தனர். பலவந்தமாக கைது செய்ததால் ராகுலுக்கு மூக்கு அருகே காயம் ஏற்பட்டு இரத்த கசிவு ஏற்பட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. காங்கிரஸ் எம்பிக்களுக்கும் இந்த கைது நடவடிக்கையின் போது காயம் ஏற்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பிரதமர் மோடியின் இல்லம் அருகே போராட்டம் நடத்திய ராகுல் காந்தி உட்பட காங்கிரஸ் தலைவர்கள் வலுக்கட்டாயமாக கைது செய்யப்பட்டனர். தரையில் படுத்து போராடிய ராகுலை குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்று காவல்துறையினர் கைது செய்த அந்த காட்சிகளை திரையில் பார்த்து வருகிறோம். பலவந்தமாக கைது செய்ததால் ராகுலுக்கு மூக்கு அருகே காயம் ஏற்பட்டு இரத்த கசிவு ஏற்பட்டதாக தெரியவந்துள்ளது. மேலும் காங்கிரஸ் எம்பிக்களுக்கும் இந்த கைது நடவடிக்கையின் போது காயம் ஏற்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. டெல்லியில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் இளைஞர்களுக்கு ஆதரவாக காங்கிரஸ் கட்சியினர் பிரதமர் இல்லத்தின் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் போராட்டம் நடத்திய ராகுல் காந்தி உட்பட காங்கிரஸ் தலைவர்கள் கைது செய்யப்பட்டனர். தரையில் படுத்து போராடிய ராகுலை குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்று காவலர்கள் கைது செய்தபோது ராகுலுக்கு மூக்கு அருகே காயம் ஏற்பட்டு இரத்த கசிவு ஏற்பட்டதாகவும் தெரியவந்துள்ளது. மேலும் காங்கிரஸ் எம்பிக்களும் காயம் ஏற்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியினர் பலவந்தமாக கைது செய்யப்படும் காட்சிகளை பார்க்கிறோம். தரையில் படுத்து போராடிய போது ராகுலை குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்று காவல்துறையினர் கைது செய்த நிலையில் அப்போது ராகுலுக்கு மூக்கு அருகே காயம் ஏற்பட்டு இரத்த கசிவு ஏற்பட்டதாக தெரியவந்துள்ளது.